கேண்டர்பரியின் புனித ஆட்ரியன் கதை. இங்கிலாந்தின் கேண்டர்பரி பேராயர் ஆவதற்கான போப்பாண்டவர் கோரிக்கையை செயின்ட் ஆட்ரியன் நிராகரித்த போதிலும் போப் செயின்ட் விட்டலியன் அந்த நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டார். ஆட்ரியன் ஏற்றுக்கொண்டார், ஆனால் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவழித்து தனது பெரும்பாலான வேலைகளை கேண்டர்பரியில் செய்தார். ஆப்பிரிக்காவில் பிறந்த ஆட்ரியன் இத்தாலியில் மடாதிபதியாக பணியாற்றிக் கொண்டிருந்தபோது கேண்டர்பரியின் புதிய பேராயர் அவரை கேண்டர்பரியில் உள்ள புனிதர்கள் பீட்டர் மற்றும் பால் மடத்தின் மடாதிபதியாக நியமித்தார். அவரது தலைமைத்துவ திறமைக்கு நன்றி, இந்த வசதி மிக முக்கியமான கற்றல் மையங்களில் ஒன்றாக மாறியது. பள்ளி தொலைதூரத்திலிருந்து பல சிறந்த அறிஞர்களை ஈர்த்தது மற்றும் பல எதிர்கால ஆயர்கள் மற்றும் பேராயர்களை உருவாக்கியது. மாணவர்கள் கிரேக்கம் மற்றும் லத்தீன் மொழியை கற்றுக்கொண்டதாகவும் லத்தீன் மற்றும் அவர்களது சொந்த மொழிகளையும் பேசியதாகவும் கூறப்படுகிறது. ஆட்ரியன் பள்ளியில் 40 ஆண்டுகள் கற்பித்தார். அவர் அங்கு இறந்தார், அநேகமாக 710ஆம் ஆண்டில் மடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைப்பு செய்யப்பட்டபோது ஆட்ரியனின் உடல் சிதைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செய்தி பரவியதால் அற்புதங்களுக்கு பெயர் போன அவரது கல்லறைக்கு மக்கள் குவிந்தனர். தங்கள் எஜமானர்களுடன் பிரச்சனையில் இருக்கும் இளம் பள்ளிச் சிறுவர்கள் அங்கு அடிக்கடி வருகை தந்ததாக வதந்தி பரவியது. பிரதிபலிப்பு: செயின்ட் ஆட்ரியன் தனது பெரும்பாலான நேரத்தை கேண்டர்பரியில் பிஷப்பாக அல்ல, மாறாக மடாதிபதியாகவும் ஆசிரியராகவும் செலவிட்டார். பெரும்பாலும் கர்த்தர் நம்மை பற்றிய திட்டங்களை வைத்திருக்கிறார், அது பின்னோக்கி மட்டுமே தெளிவாக தெரிகிறது. எவ்வாறாயினும் அதே இடத்தில் முடிவடைவதற்காக நாம் எதையாவது அல்லது யாரையாவது வேண்டாம் என்று எத்தனை முறை கூறியிருக்கிறோம். நமக்கு எது நல்லது என்பதை இறைவன் அறிவான். நாம் அவரை நம்பலாமா?